செகண்ட் லவ்வில் லாஸ்ட் 2 டேஸாக நடந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக போன வாரம் வீக்கெண்டு முடிஞ்ச உடனே ஒரு பாமை போட்டு போயிருந்தாங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். அது என்னென்னா, ஸோ இந்த வாரம் சிங்கிளாக இருக்கவங்களாம் கமிட் ஆயிருங்க, இல்லைனா நீங்கள் ஃபினாலே வீக்குக்கு போக முடியாது, கமிட்டடாக இருந்தால் தான் வீக்குக்குள்ளே போக முடியும், இல்லைனா நீங்கள் வெளியே தான் போகணுன்ற மாதிரி சொன்ன உடனே இதில் நிறைய சம்பவங்கள் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதில் குறிப்பாக ஒரு டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க ஐயா. அந்த டாஸ்கில் மேகா அண்டு தேஜஸ் இருக்காங்களே, குறிப்பாக தேஜஸ் பண்ணுற அலப்பறலாம் இருக்குது, தாங்க முடியல. அந்த ஒரு சம்பவங்களும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்டு லைக்கு ஐப்பு பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க ஃபாலோவும் பண்ணிடுங்க. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். பிரியங்கா கிட்ட ஒரு ஜாப்பனீஸ் அந்த ஒரு பானையை கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, உடஞ்சி போன பானையை, அதை எடுத்துகிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுத்துன்னு ஒட்டலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி மோனிஷா கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் எனக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருக்கத்தாம்பா செய்யுது, அந்த காதல்ன்ற ஒரு ஃபீலிங் ஒரு ஓரத்தில் இருக்குதுன்ற மாதிரி வெக்கையை நினச்சி பேசுகிறாங்க. ஓகே, அது லாங் மூமெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் போது, எவனையும் நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி மோனிஷா. ஸோ அவங்களே திரும்ப வந்தாலுமே நீங்கள் எடுத்து விட்டுருவீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்படி நடக்குதா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேஜஸ் அண்டு நேகா கூட நடக்குது. ஸோ அந்த வீணாவை பற்றி பேசுனதுக்கு நான் சாரி கேட்குறேன். இதை பற்றி நான் ஆர்கியூ பண்ண விரும்பல, ஃபைட் பண்ண விரும்பல. ஸோ திஸ் இஸ் ஏ கேம் ஸ்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அப்போது திஸ் இஸ் ஏ கேம் ஸ்டில்னா அப்போ அவர் நேகா கூட இருப்பதும் ஒரு விதமான கேமா, இல்லை அது ரியலா அப்படின்ற கேள்வி ஏறுது. உடனே அந்த இடத்துல சொல்கிறாங்க, நான் கேமுக்காகலாம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், கேம்லாம் இது பண்ண மாட்டேன்ற மாதிரி நேகா தெளிவாக சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ தேஜஸ் இந்த வீட்டில் ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காரு, கேமுன்ற பேர்வில் தான் இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் அங்கே போயிட்டு இருக்கு. இதில் நீ ரொம்ப நாளாக வீணா டாப்பிக்கே பேசிட்டு இருக்கன்ற மாதிரியும் இருக்கு. அப்படின்ற மாதிரி பேசி அங்கே ஒரு கன்க்ளூஷன் வராங்க. ஸோ இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ நான் ஏற்றுக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஏற்றுக்கிறார். ஓகே, இன்னொரு பக்கம் ரெக்ஸு அங்கே மோனிஷா கூட சில பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறாங்க, அடுத்தது பிரியங்கா நேராக போயிட்டு வைக்கே வாரியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த ஜாப்பனீஸ் அந்த உடஞ்சி போன பீங்கானா அதை ஒட்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பேசி அதை சால்வ் பண்ணுற மூமெண்ட்டு, அந்த இடத்துலேயே 2 பேருக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிரியேட் ஆகிறத பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இந்த வாரம் நம்ம சேர்ந்தே ஆகணும், அப்போ தான் நம்ம அந்த ஃபைனல் வீக்கு போகணுன்ற ஒரு இன்டென்ஷனும் இருக்கு இல்லையா. ஐ மீன் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் சண்டை வரும், சச்சரவு வரும், இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சண்டையிலும் சச்சரவுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரோன்றது தான் பாயிண்ட்டு. அதுக்கு இந்த ஒரு பானையை 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒட்டுற மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. அதுலேயுமே பிரியங்கா, நான் உன்னை ஹர்ட் பண்ணல, நீ தான் என்ன நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி, நீ என்னை ஹர்ட் பண்ணல அப்படி தானே அப்படின்ற மாதிரி வெக்கையை கேட்டதாக இருக்கட்டும், அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி அங்கே ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட்டாக நடக்குதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இது முடிஞ்ச உடனே ஸ்ருதிகா உள்ள வராங்க. உள்ள லவ் மீட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். என்னன்னா, ஆர்ட்டில் அந்த இது ஒட்டிடுவாங்க, ஆர்ட் ரேட்டை செக் பண்ணுவாங்க. அந்த ஆர்ட் ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் 70 இருக்குன்னா உங்கள் கப்பிள் உங்கள் பேர் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸோ ஏதாவது சீக்வன்ஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆர்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேகாவுக்கு வைக்கிறாங்க. தேஜஸ் காதில் ஏதோ ஒரு ஊதுறாரு. அது ஊதின உடனே பார்த்தீங்கன்னா நேகாவுக்கு டப்புன்னு ஆர்ட் ரேட் ஏறுது. அதுலேயும் அவர் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு, டான்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் காதில் ஒன்றும் சொல்லன்ற மாதிரின்றாங்க, ஆனால் என்ன சொன்னாருன்னு தெரில. அதுக்கப்புறம் 2வது சீக்வன்ஸில் என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டுறாரு. ஒன்று காதில் ஓதுறது, இல்லை சட்டையை கட்டுறது. 3வது என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு முத்தமே கொடுத்துட்டு ஹார்ட் பீட்டை இது பண்ணிட்டாரு. ஆனால் இந்த ஆங்கிளில் தான் யோசிக்க முடியுன்ற மாதிரி தேஜஸ் பிஹேவ் பண்ணுறாரு பாருங்க, சிறப்பாக பண்ணார். இன்னொரு பக்கம் தேஜஸ்க்காக நேகா டான்ஸ் ஆடி அந்த ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. தினேஷ் அண்ட் வீணாவில் பார்த்தீங்கன்னா தினேஷ் பண்ணதுக்கே வீணாக்கு சருன்னு ஏறி போயிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வீணாக்கு தினேஷ் பண்ணாங்க, அது ஒரு பக்கம் போச்சா. நிவேதிதா ஆபித்து, அதில் குறிப்பாக நிவேதிதா எது பண்ணதான் அபித் ரியாக்ட் ஆகலை. ஆனால் அபித் டான்ஸ் ஆடி நிவேதிதாவை கவர் பண்ண ட்ரை பண்ணார். இந்த 3 பேர் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ கப்புள்ஸ் இல்லாத இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனை கூப்பிடுவோம், அவங்கள வச்சு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது பிராவோ பிரியங்காக்காக பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அங்கே டான்ஸ் ஸ்டெப்பு போகிறதா இருக்கட்டும், அதில் இம்ப்ரெஸ் பண்ண உடனே அங்கே வெக்கேக்கு க்ளோஸ்அப் ஷாட் கேமராமேன் வைக்கிறார். இவர் பாட்டு பாட அவங்க கேட்க சிரிக்க அப்படின்னும் போது வெக்கே க்ளோஸ்அப் என்னப்பா ஆகுது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. எப்பா இதெல்லாம் பிக் பாஸ்லேயே பார்த்துட்டு மீண்டுமா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ட்ரை பண்ணாங்க. பட் அந்த இடத்துல வெக்கேக்கும் கொஞ்சம் பொசசிவ்னஸ் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு.
இது நடக்குது. அதுக்கப்புறம் பிரியங்கா அப்படியே மாத்தி பண்றாங்க. அந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வெக்கி அண்ட் பிரியங்கா போறாங்க. அதுல குறிப்பா வெக்கி பேசுற இன்டென்ஸ் கான்வர்சேஷன், அவங்க 2 பேருக்குள்ளேயும் நிறைய மூமெண்ட்டை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்ல வெக்கிக்கு ஃபேவரட்டான மூமெண்ட்டும் பிரியங்காக்கு ஃபேவரட்டான மூமெண்ட் என்னன்னு தெரியும். அதை அழகா பேசி அந்த ஒரு இதுவை இம்ப்ரெஸ் பண்ணதா இருக்கட்டும், வேற மாதிரி இந்த ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுத்தாங்கல்ல மெமரிஸ்ல, அந்த ஒரு போட்டோ ஃப்ரேமே ரியலா பண்ண எப்படி இருக்குமோ அந்த ரியலான மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து ரெக்ஸ் அண்ட் மோனிஷா. அதுல வந்து பாத்தீங்கன்னா மோனிஷா சொல்லவா வேணும், ஐ லவ் யூன்னுவாங்க, செல்லம்னுவாங்க, தங்கம்னுவாங்க, புஜ்ஜு குட்டியிலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே போவாங்க. அது அவங்களுக்கு தான் பொருந்தும். அது ஒரு பக்கம் போச்சு. அதுக்கப்புறம் ரெக்ஸை வந்து இது பண்றதுக்காக மோனிஷா போட்ட முயற்சிகளுக்காக அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாராட்டு கொடுத்துட்டு ஷீ இஸ் த ரியல் டைமண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரு? ரெக்ஸு. மோனிஷா தான் ரியல் டைமண்டு, ரியலா இருக்காங்க, ஐ லவ் தட் பர்சனாலிட்டின்ற மாதிரி பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டார் போல. இந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி போகுது. அடுத்து இந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினாலே வீக்ல வந்து போடுவாங்க குறும்படங்கள், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஏவி படமா போடுற மாதிரி இந்த இடத்துல எல்லா கண்டஸ்டன்ஸோட ஏவி படம் போடுற மாதிரி போட்டாங்க. அதுல எல்லாருமே என்ஜாய் பண்ணி அதுல ஃப்ளட் பண்ண மூமெண்ட், ஒருத்தரை பத்தி பேசின மூமெண்ட் எல்லாமே வந்துச்சு. அதுல எல்லாருமே ரசிச்சாங்கன்றத பார்க்க முடிஞ்சு. மறுநாள் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வெக்கி அண்ட் பிரியங்கா காலில் பேசும்போது பாத்தீங்கன்னா அதுல சிந்தூரி கிட்ட வெக்கே பேசும்போது அவங்களாம் வந்து பேசுறோம், நீயா போய் பேசாதன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதை வந்து இங்க பிரியங்காவுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. டே வெக்க வலிக்குது, பெயின்ஃபுல்லா இருக்கு, நீ கம்முன்னு இருந்துரு அப்படின்னு. இல்ல அவங்க நீ சிந்துரி வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி சொன்னாங்களா அப்படின்னும் போது, ஆமா சொன்னாங்க, இதுக்கப்புறம் சிந்துரி இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க, அதெல்லாம் பேச விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது வைக்க, இப்படிலாம் பண்ணாதன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அங்க இருந்து பேசி சால்வ் ஆகிற டைம்ல கரெக்டா ஸ்ருதிகா வராங்க. வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி கொடுத்து ஆக்டிங் பண்றாங்க. வீணா அண்ட் தினேஷ்க்கு வந்து ஒரு ஜெல்லசி, அந்த கம்பெனியில வேலை செய்யற ஒரு பொசிஷனஸ் உருவாக்குறது, அதுல அவங்க 2 பேருமே சூப்பரா பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அதுல என்னன்னா அது உள்வாங்கி அழகா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அந்த டிலே லேக் இல்லாம வரும் இல்லையா, அந்த லேகே இல்லாம அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தத்ரூபமா இருந்துச்சு அப்படின்றது பார்க்க முடியுது. பிராவோ அண்ட் சிந்துரி சீட்டிங், அதுல வந்து பாத்தீங்கன்னா பிராவோக்கு இது சிந்துரிக்கு வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு. அதை வந்து எப்படி சொல்றது, அது வந்து ஒரு பாயிண்ட்ல பிராவோவுக்கு தெரியுது, அதை எப்படி கான்வர்சேஷனா எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. பட் அதுல பிராவோ ஒரு பக்கம் பதட்டப்பட்டார். ஆனா அது சிந்துரி அழகா கேரி பண்ண விதம் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்ல நான் இந்த ரோல் பண்றேன்றதை எடுத்து ஆக்டிவிட்டி பண்ணதா இருக்கட்டும், அதுக்கு பிராவோ கான்ட்ரிபியூட் பண்ண விதமா இருக்கட்டும்ன்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. அடுத்து பிரியங்கா அண்ட் வெக்கே, இதுதான் ரியல் உண்மையான சம்பவம். என்னன்னா பிரியங்காவுக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோவிட்ல அப்பா இறந்து போயிட்டார், பிரியங்காவோட அப்பா. அதே கோவிட்ல இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்பா இருந்து போன டைம்ல கூட வந்து வெக்கே இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி பல நாள் கழிச்சு 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்போ இருக்கிற ஃபீலிங் ஷேரிங் தான் அவங்களுக்கான ஸ்டோரி. அதுல வெக்கேக்கும் பிரியங்காவுக்கும் நடந்தது சண்டை. அந்த சண்டையிலிருந்து எப்படி ரிகவர் ஆகி அங்க இது கேட்கும்போது அந்த சுச்சுவேஷனும் இவங்களோட ரியல் சுச்சுவேஷனும் பக்காவா மேட்ச் ஆனதுல அது உண்மையான சீனா இருந்தது. அது ஆக்டிங் கிடையாது, தட் இஸ் த ரியல் சினாரியோ, ரியல் மூமெண்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ண விதமா தான் இருந்துச்சு. அதை அழகா வெக்கவும் யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு, பிரியங்காவும் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல வந்து அந்த ப்ரொடக்டிவான ஒரு சீனை பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து மோனிஷா அண்ட் ரெக்கே. மோனிஷா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே 10 வருஷம் லவ் பண்றாங்க. அவர் வந்து ரெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் அந்த டாஸ்க். அதுல மோனிஷாவோட ஆக்டிங்கை சொல்லவே வேணாம். இந்த செகண்ட் லெவலே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் இதை பண்ண மாட்டோமா, அசால்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க ஆக்டிங்கை பார்த்து இவர் சிரிக்கிறதும் இவர் கோஆர்டினேட் பண்ணாம இருக்கிறதுன்றது தான் போயிட்டு இருந்தது. அதுல அதெல்லாம் மீறி அவங்க பண்ணதுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாம். அடுத்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், நிவேதிதா அண்ட் ஆபித். கரெக்டா எப்படிங்க பார்த்து கப்புல சேர்த்து வைக்கிற மாதிரி கொடுக்குறீங்கன்ற மாதிரி பண்ணி அவங்க 2 பேருமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் நைஸ். ஆனா கடைசியா வந்தாரு பாருங்க தேஜஸ், அதுலயும் அந்த பயம் ஃபியரை பத்தி சொல்லிட்டு அந்த அண்டர்வியர்னு ஒரு காமெடி காமிச்சாங்க. என்னன்னா இந்த மாதிரி அண்டர்வேர்லாம் இந்த மாதிரி போடுறது, இந்த இஷ்யூவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் இந்த வாட்டி போட்டிருக்கேன் நேகா அப்படின்ற மாதிரி பேண்ட்டை வந்து புல் பண்ணிட்டு அண்டர்வேர் போட்டிருக்கேன் பாருன்ற மாதிரி காமிக்கிறாரு. சார் என்ன சார் பண்றீங்க நீங்க? ஆக மொத்தத்துல நீங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் பிராவோ வேற போய் கேட்கிறார் விக்கி கிட்ட, என்னப்பா பிரியங்கா வேணுமா வேணாமா, என்ன கதை, இல்லைன்னா நானாவது ட்ரை பண்ணுவேன்ற மாதிரி யோசிக்கிறார் போல. இல்ல நான் பேசிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ள ஒரு குட் மெமரிஸ் இதெல்லாம் இருக்கு,
அதை தாண்டி நான் அவகிட்ட ஒழுங்கா பேசியிருக்கணும், அது என் பக்கமும் தப்பு இருக்குன்றத மாதிரி பேசி 2 பேரும் அந்த இடத்துல கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும்னு புரியுது. இன்னொரு பக்கம் நிவேதிதா அண்ட் ஆபித், அதுல மோனிஷா ஆபித்துக்குள்ள நிறைய விஷயங்கள், இதுல ஆபித்தை பத்தி நிறைய அந்த ரூம்ல கலாய்க்கிறாங்கல்ல, அதனால என்ன பண்றாரு, ஆபித் அந்த ரூமுக்கு போக மாட்டாரு நிவேதிதா. நிவேதிதாக்கு வந்து என் கூட வந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ற மாதிரி 2 பேருக்கும் அந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு பக்கம் இது அவுட் ஆஃப் லவ்ல கேட்கறாளா இல்ல அவுட் ஆஃப் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னையா ஆபித், ஐ மீன் பொய் சொல்லாதீங்க, இந்த உருட்டுன்னுவாங்களே அதுக்கு வேற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மீனிங் தான் அவர் சொன்னார் அந்த இடத்துல. அதை வந்து தினேஷ் சொன்னார், நீ ஒன்று அவ கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும், இதுதான் வேற வழி கிடையாது, அவளுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ்லாம் இருக்கு, பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கப்பா அப்படின்னும் போது என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி தவிச்சிட்டு இருக்காரு ஆபித். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வெளியே 3 பேருக்கு டேட்ஸ், பிரியங்கா அண்ட் வெக்கே ஒயிட் அண்ட் ஒயிட்ல, ரெக்ஸ் அண்ட் மோனிஷா அண்ட் நிவேதிதா அண்ட் அபித். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வெக்கேவோட கான்வர்சேஷன் நல்லாவே போயிட்டு இருந்தது. அதில் குறிப்பாக அவங்களுக்குள்ள உண்மையான ஃபர்ஸ்ட் டேட்னா இதுதான், அந்த லெவலுக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்து. ரெக்ஸ் அண்ட் மோனிஷாவுக்கு நிம்மதியாக இருக்கணும், இந்த மாதிரி குவாலிட்டிஸை மாற்றிக்கணுமா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஜன்வல். நிவேதிதா அண்ட் ஆபித்துக்கு வந்து 25 காம்ப்ளிமெண்ட்டு அப்புறம் ப்ராமிசஸ் இதெல்லாம் பண்ணி தான் முடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது பிரியங்கா அண்ட் வெக்கேக்கு ஒரு பயங்கர எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பக்கம் நிவேதிதா அண்ட் ஆபித்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி காமிச்சு கடைசியில் கன்க்ளூட் பண்ணியிருந்தாலுமே போகிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெக்ஸ் அண்ட் மோனிஷாக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை பயங்கரமா இன்னாக்ட் பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்ந்து போற மாதிரி முயற்சிகள்லாம் எடுக்கப்படுகிறது. இதுதான் இந்த 2 நாளோட எபிசோட். மீண்டும் நாளை வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.